அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தமிழ் ஆன்மீக இலக்கிய வரலாற்றில் தனித்துவமான உயரத்தை பெற்றவர் வள்ளலார். அவர் அருளிய பாடல்கள் திருவருட்பா என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இத்திருவருட்பா வள்ளலாரின் ஞான அனுபவத்தையும் கருணை தத்துவத்தையும் வெளிப்படுத்தும் அரிய ஆன்மீக பொக்கிஷமாக விளங்குகிறது. சன்மார்க்க மரபில் இதனை வள்ளலாரின் திருமுறைகள் என பலரும் மதித்து போற்றுகின்றனர். திருவருட்பா 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திருமுறையும் வள்ளலார் அடைந்த ஆன்மீக நிலைகளையும் அவர் பெற்ற அருள் அனுபவங்களையும் வெளிப்படுத்துகிறது. இதில் பக்தி, ஞானம், கருணை, சமத்துவம் ஆகியவை ஒருங்கிணைந்து காணப்படுகின்றன. நாயன்மார்களின் பாடல்களை போல் வள்ளலாரின் பாடல்களும் நேரடி அனுபவத்தில் இருந்து எழுந்தவை என்பதே இதன் சிறப்பாகும். வள்ளலாரின் திருமுறைகளின் மைய கருத்து அருட்பெருஞ்சோதி. உருவமற்ற இறைவனை ஒளியாக காணும் அவரது ஞான பார்வை இந்த பாடல்களில் தெளிவாக வெளிப்படுகிறது. மேலும் ஜீவ காருண்யம் என்ற உயிர்களுக்கான இரக்கம் ஒவ்வொரு பாடலிலும் அடிநாதமாக ஒலிக்கிறது. பசியை நீக்குவதையும் உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதையும் அவர் உயர்ந்த தவமாக கூறுகிறார். இந்த திருமுறைகள் வெறும் பாடல் தொகுப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றன. சாதி, மத, இன வேறுபாடுகளை மறுத்து மனிதகுலம் ஒன்றே என்ற உண்மையை வலியுறுத்தும் சமூக சிந்தனைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. அதனால் வள்ளலாரின் திருமுறைகள் ஆன்மீகத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் இணைக்கும் பாலமாக கருதப்படுகின்றன. வள்ளலாரின் திருமுறைகள் என்பது தமிழ் ஆன்மீக இலக்கியத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றிய அருட்செயல். கருணை, ஞானம், சத்தியம் ஆகியவற்றின் வழி மனிதனை உயர்த்தும் இந்த பாடல்கள் காலம் மாறினாலும் மனிதகுலத்திற்கு என்றும் வழிகாட்டும் ஆன்மீக தீபமாக திகழ்கிறது.